வணக்கம். சரி போன மாதம் தான் நிறைய பழுத்துருந்து, அதுக்கப்புறம் வெறும் பூவாக தான் பூத்துட்டு இருந்துச்சு. சரி காய் இருக்கா அப்படின்னு சொல்லி தான் பார்க்கலான்னு வந்தேன். பார்த்தா ஒரே ஷாக்கு. என்னென்னா மரம் ஃபுல்லாக காயும் பழமும் அவ்வளோ இருந்தது. ஸோ பார்க்குறவங்களுக்கே தெரியும் எவ்வளோ இருக்குது அப்படின்ட்டு. ஃபுல்லாக பழம் அங்கங்கே இன்னும் ஃபுல்லாக பழுக்க ஆரம்பிச்சது அப்படின்னா நிறையா வேஸ்டேஜ் ஆகும்னு நினைக்கிறேன். அந்த அளவுக்கு நிறையா இருக்குது. பார்க்குறதுக்கு கலர்ஃபுல்லாகவும் ஆப்பிள் மாதிரி இருந்தது. அதுக்கு பேரும் வாட்டர் ஆப்பிள் தான், எல்லாத்துக்கும் தெரியும். ஸோ இந்த மரம் கிடச்சிதுன்னா கண்டிப்பாக வைங்க. ஏன்னா இதுக்கு நார்மலாக என்ன பண்ணுறோமோ அது மாதிரி பண்ணாவே நல்ல ஈல்டு கொடுக்குது. நம்ம சேல்ஸுக்கு வேணாலும் நமக்கு இதை பார்க்குறதுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்குது இல்லையா? ஸோ அதனால் நம்மளும் நம்ம தோட்டத்தில் வச்சு இல்லைன்னா நம்ம வீட்டு பக்கத்தில் வச்சு நம்மளும் இதை கண்டிப்பாக சாகுபடி பண்ணலாம். ஸோ இதுக்கு இந்த மண் அந்த மண், இந்த டெம்பரேச்சர் அந்த டெம்பரேச்சர் அப்படின்ற எந்த ஒரு ரெஸ்ட்ரிக்ஷனும் இல்லை. ஸோ நீங்கள் பயப்படாமல் இதை நடவு பண்ணி ஈல்டு பெறலான்றது என்னோடய சஜஷன். ஃபைனலாக எல்லாத்தையும் பறிச்சுட்டு பழமாக நிறையா இருந்தது. ஒரு 1 kg மேலே இருக்கும். ஸோ இப்படி பிடிச்சினா லைக் பண்ணுங்கள், மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ.